Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம இடியாப்பம் அது எப்படி செய்யறது, எவ்வளவு சாஃப்ட்டான ஈஸியான மெத்தட்ல ட்ரிக் என்ன, டிப்ஸ் என்ன அப்படினு நம்ம இந்த இடியாப்பம் மூலமா மாவு எப்படி அரைக்கிறது, ரொம்ப எளிமையா மாவு அரைக்கிறது எப்படி அப்படின்றதையும் முதற்கொண்டு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் பாருங்க 3 டைப்ல இடியாப்பம் செஞ்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து ஆனியன் போட்ட இடியாப்பம், இது தேங்காய் சக்கரை போட்ட இடியாப்பம், இது லெமன் இடியாப்பம். இடியாப்பம் மாவு வந்து நிறைய பேருக்கு வந்து அரைக்கிறது சிரமமா இருக்கிறதுனால இடியாப்பம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நான் அதை வந்து ரொம்ப எளிமையான ஈஸியான மெத்தட்ல நான் செஞ்சிருக்கேன். அதுக்கான டிப்ஸு ட்ரிக்ஸு என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இது பாருங்க எப்படி மேகியாக நூடுல்ஸாக இருக்கு பாருங்கள், சேமியா மாதிரி. இந்த மாதிரி மெத்தடில் எப்படி நம்ம சாஃப்டாக செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வந்து பச்சரிசி மாவு 3 கப் எடுத்துருக்கேங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்ட மாவை லைட்டாக கிளறி விட்டுங்க. பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கு நான் வீட்டில் ரெடி பண்ணது, அந்த மாவில் தான் நான் இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறேன். இப்போ இந்த இடியாப்ப மாவை நம்ம வந்து நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். எடுத்து அதில் தான் மாவு பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு இது தண்ணி நல்லா கொதிக்க சுடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாதுங்க, நல்ல இறுக்கமாக தான் மாவு பிசையணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா வரும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாவு நான் எப்படி ரெடி பண்ணன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேங்க, இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு. நம்ம சுடுதண்ணி விட்டு பிசைகிறனால நம்ம கையால் மாவை கிளற முடியாது. அதனால் கரண்டியால் தான் நம்ம மாவை ஃபஸ்ட்டு சுடுதண்ணி ஊற்றிருக்கனால கிளறிக்கணும். கிளறி பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க, நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க தண்ணி. இடியாப்ப மாவுக்கு மட்டும் நம்ம இவ்வளோ தண்ணி எடுத்தோம் இவ்வளோ மாவு எடுத்தோம்னு வந்து சொல்ல முடியாது. நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு தண்ணி சூடு பண்ணி நம்மளா பிணைஞ்சு பார்த்துக்கணும். தண்ணி ஊற்றி அளவு கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு அரிசிகளும் மாறும் முன்ன பின்ன. அதனால் நீங்கள் தண்ணி மாவை கிளறி ஊற்றி பார்த்துக்குங்க. கொஞ்சம் ஆறினோடனே நீங்கள் கைவிட்டு பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். இனிமேல் மாவு பிணைஞ்சாச்சு. பாருங்க, மாவு வந்து இதை மாதிரி ஒட்டக்கூடாது கைகளில், நல்லா கொஞ்சம் இறுக்கமாக தான் பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அச்சில் புழிய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் புளியறதுக்கு அச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள அச்சில் தான் நான் இப்போ இடியாப்பம் புளிய போகிறேன். இப்படி சுற்றி புளியும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான உலக்கு முறுக்கு எல்லா விதமான பலகாரங்களுக்கும் இந்த அச்சு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது. நான் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு நான் வந்து இடியாப்பம் போயிட்டு காமிச்சிடுறேன். அச்சு போட்டு மாவு போட்டுக்கலாம். இந்த பாருங்க, அச்சு போட்டேன். நான் ஆயிலில் எதுவுமே அப்ளை பண்ணல, எதுவுமே ஒட்டாது. தட்டுலேயும் ஆயில் அப்ளை பண்ணல, ஆக்சுவலி நான் ஆயில் அப்ளை பண்ணல. இதை லாக் பண்ணிக்கிங்க. லாக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இடியாப்பம் விழும்போது எந்த ஒரு கட்டிங்கும் இல்லாமல் அப்படியே விழணும். நம்ம தான் கையால் இப்படி எடுத்து விடணும். அப்படி அது மாதிரி வந்துச்சுன்னா பதம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த தட்டில் புழிஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மாவில் ஒரு தடவை புழிஞ்சு பார்த்துக்குங்க உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு. நம்ம கையால் இப்படி எடுத்து விடணும். தானாக விட்டு விழுந்துச்சுன்னா மாவோட பதம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இட்லி தட்டு, இதில் 4 குழி இருக்குது. குழியில் ரொம்ப பெருசாக ஊற்ற வேண்டாம், அடைஞ்சு போயிடும்.
இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் வைக்கலாம். வந்து இட்லி ஊற்றின தட்டு இருக்கு இல்லையா, குழி தட்டு, அதை ஃபஸ்ட்டு மாட்டிடுறேன் கீழே. ஏன்னா இதில் நம்ம எதுவும் புழியலை. எதுக்காக இதை காமிக்கிறேன்னா, உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த தட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணுறேன். இது உட்காரும்போது சேர்ந்து உட்காந்துருச்சு பாருங்கள். நம்ம இதில் ஊற்றிருந்தால் இது மேலே போய் ஒட்டும் மாவு. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வைக்கிறேன் பாருங்கள். கேப் தெரியுதா உங்களுக்கு? இதுவே இந்த தட்டை நம்ம மேலே வச்சா இது மேலே ஒட்டும். அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் நமக்கு தண்ணி கொதிக்குது. இப்போ நான் அடுப்பில் வைக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். அப்போது நீங்கள் மாவு ஊற்றும் போதே தண்ணியை கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இது வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த இடியாப்பம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். ஆவி வந்துருச்சு, ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்த எவ்வளோ அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வருது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்ல லேயர் அடியில் ஒட்டலை பாருங்கள். இதுக்கும் கேப் இருந்துச்சு இல்லையா, அப்படியே வந்துருச்சு பாருங்கள். சூடாக இருக்குது வருங்க. இது பாருங்க, நம்ம இட்லி தட்டில் ஊற்றணும் இல்லையா, வந்துருச்சு பாருங்க. சரிதா உங்களுக்கு? இது நம்ம இட்லி தட்டில் ஊற்றுனதுனால இந்த இடத்துல சென்டரில் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இடியாப்பம் இந்த பாருங்க எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால இதில் சுகர் போடாமே பெரியவங்க சாப்பிட்லாம். தேங்காய் சேர்த்துக்க டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் தேங்காய் பால் எடுத்தும் நம்ம சாப்பிட்லாம். நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து பாலில் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுங்க. ஃபஸ்ட்டு லெமன் இடியாப்பம் பிழிய போகிறோம். லெமன் பிழிஞ்சி நான் எடுத்திருக்கேன். உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், காய்ந்த மிளகாய் 2. நான் லெமன் வந்து நான் இப்போ புழிய போகிற இடியாப்பத்துக்கு அரை முடி போதும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் நிறைய எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் தான் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க. இப்போ ஒரு மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியாக இதில் நீங்கள் உப்பு சேர்த்துங்க. திரும்பவும் நம்ம மாவில் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். லெமனுக்கு தனியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இடியாப்பத்தை இதில் சேர்த்துங்க. இடியாப்பத்தை இப்படி எடுத்து விடுங்க. கிண்டாதீங்க, அப்போ தான் நமக்கு அந்த லேயர் வந்து உடையாமல் கிடைக்கும். இதில் நம்ம கொஞ்சோண்டு இப்போ லெமன் சேர்த்துக்க போகிறோம். அரை மூடி லெமன் தான் நான் சேர்க்க போகிறேன். அவ்வளவுதாங்க, சுவையான லெமன் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எண்ணெய் விட்டுங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பாதி வெங்காயம், ஒரு சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, மல்லி. கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், லைட்டாக உப்பு சேர்த்துங்க. இதோட சேர்த்துங்க.
அனைவருக்கும் ஏற்ற ஃபுட்டு. இப்போ இதில் நம்ம இடியாப்பம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வெங்காயம் ஃப்ரை ஆகலைன்னா பச்சை வாசனை அடிக்கும், அது ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு. நல்லா ஃப்ரை. இந்த 3 விதத்துலேயும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது இடியாப்பம் ரொம்ப பிடிச்சி போயிடும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மேகியாக நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இடியாப்பம். இப்போ இதுக்கு நான் மாவு எப்படி ரெடி பண்ணேன்னா அதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மாவு வந்து கடைகளில், ப்ரொஃபஷனல் கடையில் மாவு அரிசி அப்படின்னு பச்சரிசி கேட்டு வாங்கிக்கிட்டேன். அந்த அரிசியை அப்படியே க்ளீன் பண்ண சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இல்லைனா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க. அதை அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மட்டும்தான் நான் இதில் இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இந்த மெத்தடில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிக்கடி இடியாப்பம் சாப்பிட்றவங்க இந்த மெத்தடை ஈஸியாக பின்பற்றினீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம், ரொம்ப சிரமப்பட வேணாம். இடியாப்பம் மாவுக்குன்னு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் வந்து ரொம்ப வேலை கொடுக்குது. இது வந்து இதில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இதில் தான் ஒரு 5 இயர்ஸாக நான் இடியாப்பம் செஞ்சிட்ருக்கேன். நல்லா இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். மாவு பச்சரிசி வாங்கி அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அதில் தான் நான் இப்போ இடியாப்பம் செஞ்சுருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினமும் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.